ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் கிருபையாய் மீண்டும் ஒரு புதிய நாள் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்திருக்கிறார். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ஆதியாகமம் 13 அதிகாரம் 10 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் புரிந்தனதாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோபாருக்கு போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தைப் போலவும் எகிப்து தேசத்தைப் போலவும் இருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமோடு லோத்தும் பிரயாணப்பட்டு போகிறார். அப்போ இருவருக்கும் நல்ல ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது. இருவருக்கும் வேலைக்காரர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். நம்ம ஆடு மாடுகள் பெருக்கம் இருக்கிறது. இதனால் அந்த வேலைக்காரர்களே பிரச்சனை வருகிறது. ஒவ்வொரு நாளும் இந்த பிரச்சனை பஞ்சாயத்து வர்றதை பார்த்து ஆபிரகாம் லோத்து கூப்பிட்டுப்பா, டெய்லி இதே பிரச்சனையா இருக்கு, உனக்கு எந்த இடம் விருப்பமா இருக்கோ அந்த பகுதியை தெரிந்து கொண்டு நீ அப்படி போய்விடி, நீ வடக்க போனா நான் தெக்க போறேன், கிழக்க போனா நான் மேற்க போறேன் அவருக்குள்ளே சொல்லிய போது லோத் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார். யோர்தான் பகுதிகள், அந்த பகுதிகள் எல்லாம் சோதம் குமாரா கர்த்தருடைய தோட்டத்தை போல எகிப்து தேசத்தை பார்க்க அழகா இருக்கிறது. பார்க்க அழகா இருக்கிறதெல்லாம் வாழ்க்கைக்கு அருமையா இருக்குமா என்பது கேள்விக்குறிதான். பெரியவங்களா சொல்லுவாங்க, இக்கரையிலிருந்து அக்கறையை பார்த்தா பச்சையாக தான் தெரியும், போய் பார்த்தா தான் தெரியும். ஆல் த கிளைட்டர்ஸ் ஆர் நாட் கோல்ட், மின்னுவதெல்லாம் பொன்னல் என்றும் சொல்லுவார்கள். இந்த பகுதியை நம்பி சோதம் குமாராவுக்குள் லோத்து போகிறார். கடைசியில் என்ன ஆகிருந்த பட்டணம் பாவம் நிறைந்த பட்டணமாய், ஆண்டவர் அருவருக்கிற பட்டணமாய், தேவன் பிரியப்படாத பட்டணமா இருக்கிறாங்க. பாவம்தான் இருந்தது. கடைசியில் அது அக்கினிக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறது. லோத்து தன் குடும்பத்தையாக காப்பாற்ற முடியாமல் தான் போய்விட்டது. யோசித்து பார்ப்போம். அநேக நேரம் நம்ம ஆசைப்படுகிறோம், அது இருந்தால் நல்லா இருக்குமே, இது பார்க்க இவ்வளவு அழகா இருக்குது, நமக்கு இப்படி இல்லையே அப்படி இல்லைன்ட்டு நிறைய நேரம் சிலவங்க தாங்களே நொந்து கொள்வாங்க. நான் அழகா இல்லை, நான் கலரா இல்ல, பழத்தியா இல்ல, ஒல்லியா இல்ல, அப்படின்னு பல விதத்துல ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். இந்த மாம்சம் ஒரு நாள் மண்ணுக்கு தான் போக போகிறது. நம்முடைய இருதயம், அதன் நினைவுகள் ரொம்ப முக்கியம். நாம் எப்படி தெரிந்து கொள்கிறோம், எப்படி பார்க்கிறோம். ஒரு வேடிக்கையான ஒரு கதை படித்தேன். அரசன் ஒருவன் தன்னுடைய மனைவி ராஜாத்தியை கூப்பிட்டு தன்னுடைய மகள் பெண் பிள்ளை இளவரசிக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ அந்த இளவரசிக்கு அந்த அரசனுடைய மனைவியை தலையை சீவி விட்டுட்டு இருந்தாங்களாம். அவர் பிளாஸ்டிக் சீப்பை வச்சு சீவிட்டு இருக்கும் பார்த்து, ஏமா நம்ம பிள்ளைக்கு பிளாஸ்டிக் சீப்பை வச்சு சீவிறான்னு சொல்லி உடனே ஒரு பொன் செய்கிறவனை கூப்பிட்டு தங்கத்துல ஒரு நல்ல சீப்பு பண்ணி கொடுப்பா அப்படின்னதும், ராஜா வச்சுதான் ஆர்டர் பட்ட உடனே வந்துருச்சு, ரெடி பண்ணி ஒரு வாரத்துல வந்ததும், இதை பயன்படுத்திக்கணும், நம்ம பிள்ளை சாதாரண இந்த சீப்பெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்ட்டு உடனே அந்த ராஜாத்தி எடுத்து தன் மகளுக்கு அதை வச்சு அந்த தலைமுடியை வாரி விடும் பொழுது அது கத்த ஆரம்பிச்சு, அம்மா வலிக்குது, அலற ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தா அது செட் ஆகல. அடுத்த ராஜா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் சொல்றாங்க, இந்த தங்கத்தினால செய்து கொடுத்த சீப்பு செட் ஆக மாட்டேங்குது, எனக்கும் கை வலிக்குது அதை வச்சு பண்றதுக்குன்னு சொல்லும்போது, ராஜா அதை எடுத்துட்டு போய் அவரு தலைமுடியை சீவி பாக்குறாரு. அவருக்கும் தலையில வலியை கொண்டு வந்துருச்சுது, பெயினா கையும் கஷ்டமா இருக்குதுன்ட்டு. அப்பதான் அவர் புரிஞ்சுக்கிட்டாராம், இது செட் ஆகுதுன்னு சொல்லி பழையபடி அந்த பிளாஸ்டிக் சீப்பை நீ பயன்படுத்தி சொல்லிட்டாராம். பார்க்க அழகா இருக்குது, தங்கத்தினால் ஆனது, ஆனா நடைமுறை வாழ்க்கைக்கு அது ஒத்து வராது. புரிந்து கொண்டு இதே போதும் சொல்லி ராஜா அந்த காரியத்தை தன்னை மாற்றிக்கொண்டாராம், திருத்தி கொண்டாராம். யோசித்து பாருங்களேன், சாதாரண ஒரு கதையாக தெரியலாம், ஆனால் அதில் எவ்வளவு உண்மை இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய குடும்பத்திற்கு, நமக்கு எது ஏற்றது, ஆண்டவருக்கு அது புரியமான்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியங்களும் பார்த்து செய்ய ஆரம்பித்தோம்னா இருக்கிறதுலே ஒரு நிறைவு நமக்கு வந்துடும், இருக்கிறதுலே ஒரு சந்தோஷம் நமக்கு வந்துடும். எவ்வளவோ ஆண்டவர் என்ன ஆசீர்வச்சிருக்கிறன்னு நன்றி சொல்லுகிற ஒரு இருதயமா நம்முடைய இருதயமா மாறிடும். நம்முடைய உதல்கள் அவரை துதிக்க ஆரம்பித்து விடும். கண்கள் உலகத்தின் காரியங்களை, அழகு மாயை தேடாது, ஆண்டவராக இயேசுவை தேடும். அவரை பார்க்கணும், அவருடைய அழகை ரசிக்கணும், அவருடைய மார்பிள சாஞ்சிக்கணும், அவர் தான் எனக்கு எல்லான்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கைக்குள்ள நம்ம போயிருவோம். நம்ம முழுவதுமா தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? நம்முடைய பார்வைகள் எல்லாம் மாறும்படி ஆண்டவர் விரும்புகிறார். போதும் என்கிற ஒரு நிறைவை கொடுக்க விரும்புகிறார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நாளிலும் கூடப்பா அநேக நேரத்தில் அது வேண்டும் இது வேண்டும் என்று சொல்லி அல்லது நாங்கள் செலக்ட் பண்ற காரியங்கள், தெரிந்து கொள்கிற காரியங்கள் கடைசியில் முட்களாய் மாறிவிடுகிறது. அன்னையுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு தெரிந்து கொள்ளுதல், வெள்ளி தோற்றத்தை பார்த்து ஏமாந்து போயிட்டோம் என்று புலம்புகிற சூழ்நிலை உண்டு. பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை நினைவு கூறுங்க. கண்ணீரோடு இருக்க பிள்ளைகளை கண்ணீரை மாற்றுங்க. ஒருவேளை அப்படிப்பட்ட முட்கள் குத்தி கொண்டிருந்தால் அதை மாற்றுங்க. உம்மால் முடியும் ஆண்டவரே, உதவி செய்யுங்க. எங்கள் இருதயம் முழுவதும் உம்முடைய அன்பு நிரம்பட்டும், உம்முடைய நிறைவினால் நிரப்புங்க. இனி பார்க்கிற காரியங்களை உமக்கு பிரியமானதா, இது ஏற்றதா என்று சொல்லி அதை அறிந்து கொண்டு எந்த விதத்திலும் எந்த கேட்கிற யாரும் ஏமாந்து விடாதபடி, வஞ்சிக்கப்பட்டு விடாதபடி நன்மை பெற்றுக்கொள்ள கிருபை கொடுங்க. துதிகனமை எமக்கு செலுத்துகிறேன் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். அழகு மாயை நிலைத்திடாது. அதை நம்புவோம்னா நாம தான் ஏமாந்து போவோம். அவரை சார்ந்து கொள்வோம். கர்த்தர் நம்மை அழகாக நடத்துவார். சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.